வணக்கம். நம்ம மனச ஒரு அழகான தோட்டம்னு பௌத்த தத்துவம் சொல்லுது. அந்த தோட்டத்துல நாம சரியா கவனம் செலுத்தலைனா என்ன ஆகும்? தேவையில்லாத களைகள் முளைக்கும் இல்லையா? நம்ம மனசும் அப்படிதான். ஆனா அதிகாலை நேரத்துல விழிப்புணர்வோடும் கொஞ்சம் அமைதியோடும் அந்த தோட்டத்தை நாம பராமரிச்சா அது ஒரு அழகான சரணாலயமா மாறிடும். அது எப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த தொகுப்புல பார்க்க போறோம். வாங்க உள்ளே போகலாம். காலையில கண்ண திறந்த மறுகணமே உங்க மனம் எங்க போகுது யோசிச்சு பாருங்க. ஒரு முறை ரொம்ப பதற்றமா இருந்த ஒரு துறவி புத்தர்கிட்ட வந்து தான் முழிச்ச உடனே மனம் அலைபாயுதுன்னு சொன்னார். அப்போ புத்தர் கேட்ட கேள்விதான் இது. இத உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. முழிச்ச உடனே ஐயோ இன்னைக்கு இவ்ளோ வேலை இருக்கே, நேத்து நடந்த அந்த பிரச்சனை என்னாச்சு அப்படின்னு உங்க மனசு ஓடுதா? இதுதாங்க நம்ம அன்றாட பதற்றத்தோட முதல் புள்ளி. இப்போ இந்த ரெண்டு வகையான காலை பொழுதுகளையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. வழக்கமா நாம என்ன பண்ணுவோம்? கண்ணை திறந்ததும் முதல்ல செல்போனை தேடுவோம். ஒரு அவசரம், ஒரு பதற்றம், இப்படிதான் நாள் தொடங்கும். இந்த பதற்றமான எனர்ஜி நாள் முழுக்க நம்மளை விடாம துரத்தும். ஆனா ஒரு விழிப்புணர்வுள்ள காலை பொழுது எப்படி இருக்கும் தெரியுமா? மூச்சை கவனிப்பது, ஒரு சின்ன நன்றி உணர்வு, ஒரு அமைதி, இப்படி தொடங்கும். இது அந்த நாளுக்கே ஒரு ஸ்ட்ராங்கான நிலையான அடித்தளத்தையே அமைத்து கொடுக்கும். சரி, நம்ம காலை பொழுதை எப்படி நமக்கானதா மாத்திக்கலாம்? இதுக்கு ஒரு 5 முக்கியமான படிகள் இருக்கு. முதல் 1 மணி நேரம், அப்புறம் கண் விழித்தல், எழுந்திருத்தல், இணைப்பை ஏற்படுத்துதல், கடைசியா ஊட்டமளித்தல். இது எல்லாத்தையும் ஒன்னு பின்னாடி ஒன்னா பாப்போம். முதல் விஷயம், இந்த முதல் மணி நேரம். இது ஒரு புனிதமான ஜன்னல் மாதிரி. 2000 வருஷங்களுக்கு மேலா பௌத்த துறவிகள் காலையில முழிக்கிற அந்த முதல் 1 மணி நேரத்தை ரொம்பவே புனிதமா பார்க்கறாங்க. ஏன்னா அந்த 1 மணி நேரம்தான் உங்க நாளோட மொத்த எமோஷனல் பேலன்ஸையும் தீர்மானிக்க போகுது. அடுத்ததா கண் விழித்தல். இது கட்டில்ல இருந்து கால் கீழே வைக்கிறதுக்கு முன்னாடியே தொடங்க வேண்டிய ஒரு விஷயம். முதல் பழக்கம் விழிப்புணர்வுடன் கூடிய சுவாசம். இது நிகழ்காலத்துல உங்களை நிறுத்துற ஒரு பாலம். லிண்டான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. காலையில கண்ணை முழிச்ச உடனே போனை எடுத்து இமெயில்ஸை பார்த்து கட்டில்ல இருக்கும்போதே செம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுறது அவங்க வழக்கம். அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, முழிச்சதும் செல்போனை எடுக்காம சில ஆழமான மூச்சுகளை மட்டும் கவனிக்க தொடங்கினாங்க. இந்த சின்ன மாற்றம் அவங்களுக்குள்ள இருந்த குழப்பங்களை நீக்கி அவ்வளோ பெரிய தெளிவை கொடுத்துச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்க மூச்சை கவனிக்கிறது உங்களை பிரசன்ட் மூமெண்ட்டோட கனெக்ட் பண்ற ஒரு சூப்பரான வழி. 2வது பழக்கம் நன்றி உணர்வு. அதிர்த்திக்கு இது ஒரு சிறந்த மருந்து. ஒரு முறை புத்தர்கிட்ட எல்லாமே இருந்தும் சந்தோஷமே இல்லாத ஒருத்தர் வந்தார். அப்போ புத்தர் சொன்னார், உன்கிட்ட இல்லாத ஒன்ன நீ தேடுறதுனால தான் இருக்கிறத உன்னால ரசிக்க முடியல அப்படின்னு. ஹெரிக்குன்னு ஒருத்தர் இப்படிதான் வேலை பழுவால எப்பவும் ஸ்ட்ரெஸ்ஸாவே இருப்பார். ஆனா தினமும் காலையில எழுந்ததும் ஏதாவது 3 விஷயங்களுக்கு மனசார நன்றி சொல்ற பழக்கத்தை அவர் ஆரம்பிச்சார். அந்த ஒரு சின்ன பழக்கம் எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்து எவ்வளவு விஷயங்கள் நிறைவா இருக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவரை மாத்துச்சு. 3வது பகுதி எழுந்திருத்தல். இது படுக்கையை விட்டு எழுந்து நம்ம மனசுக்கு ஒரு திசைகாட்டிய செட் பண்ற நேரம். இதுல வர்ற 3வது பழக்கம் விழிப்புணர்வுடன் கூடிய இயக்கம். அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்றது மட்டும்தான் தியானம்னு நினைக்காதீங்க. நாம அசைற ஒவ்வொரு அசைவிலையும் விழிப்புணர்வை கொண்டு வரதுதான் உண்மையான தியானம்னு புத்தர் சொல்லி கொடுத்தார். சாண்ட்ரா அப்படிங்கிற ஒரு உழைக்கும் தாயோட கதையை எடுத்துக்கோங்க. அவங்க தினமும் காலையில ஒரு 10 நிமிஷம் மட்டும் யோகா பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல அவங்க உடம்போட அசைவுகளை ரொம்ப கவனமா உணர்ந்தாங்க. அது அவங்களோட அந்த நாள் முழுவதுக்கான எனர்ஜியையும் மனநிலையையும் ரொம்பவே பாசிட்டிவா மாத்திருச்சு. 4வது பழக்கம் தெளிவான நோக்கம். உங்க நாளுக்கான விதைகளை காலையிலேயே விதைக்கிறது. எந்த ஒரு நோக்கமும் இல்லாம ஒரு நாளை தொடங்குறது காத்துல பறக்கிற இலை மாதிரி தாங்க. ஆடம்னு ஒரு ஸ்கூல் டீச்சர் தினமும் காலையில ரொம்ப சோர்வாவும் டென்ஷனாவும் ஸ்கூலுக்கு போவார். அப்புறம் அவர் ஒரு சின்ன விஷயம் பண்ணார். இன்னைக்கு நான் ரொம்ப அமைதியா இருப்பேன், என் ஸ்டூடெண்ட்ஸ் கூட முழுமையா இருப்பேன் அப்படின்னு ஒரு நோக்கத்தை காலையிலேயே மைண்ட்ல செட் பண்ணார். அப்படி பண்ண ஆரம்பிச்சதும் பிரச்சனைகளுக்கு ரியாக்ட் பண்றதை விட்டுட்டு ரொம்ப விழிப்புணர்வோட அவர் செயல்பட ஆரம்பிச்சார். அவர் நாளே ஒரு புது அர்த்தத்தை பெற்றுச்சு. 4வது பகுதி இணைப்பை ஏற்படுத்துதல். அதாவது நம்ம வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தோட நம்ம எப்படி கனெக்ட் ஆகுறோம் அப்படிங்கிறது. பௌத்தத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுதான் அன்பான கருணை. அதாவது நமக்கும் மத்தவங்களுக்கும் நல்லது நடக்கணும்னு ஆழமா நினைக்கிற ஒரு அக்கறை. ஒரு முறை புத்தர் மேல கோவப்பட்டு ஒருத்தன் துப்பினான். ஆனா புத்தர் அவனை திட்டாம ரொம்ப அமைதியா அன்பா பதில் சொன்னார். அந்த அமைதியும் கருணையும் அந்த மனுஷனோட கோபத்தையே சுக்குநூறா உடைச்சிருச்சு. இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒருத்தரை ஜட்ஜ் பண்றதை விட அவங்க மேல காட்டுற இந்த அன்பான கருணைக்கு ரொம்ப பெரிய பவர் இருக்கு. சரி, இதை நாம எப்படி பிராக்டிஸ் பண்றது? ரொம்ப சிம்பிள். இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு மனசுக்குள்ள வாழ்த்துங்க. அப்புறம் உங்களுக்கு யாருன்னே தெரியாத ஒரு முகம் தெரியாத நபரை வாழ்த்துங்க. கடைசியா உங்களையே நீங்க வாழ்த்துக்கோங்க. மாயா அப்படிங்கிற ஒரு நர்ஸ் ஓவர் டியூட்டியால ரொம்பவே மனச்சோர்வுல இருந்தாங்க. ஆனா இந்த அன்பான கருணை தியானத்தை தினமும் காலையில அவங்க செய்ய தொடங்கினப்போ அவங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் காணாம போய் அவங்க செய்யற வேலையில ஒரு ஆழமான அர்த்தத்தை உணர ஆரம்பிச்சாங்க. அடுத்து இயற்கையை கவனிக்கிறது.
இதுக்கு ஒரு 5 முதல் 10 நிமிஷம் போதும். ஆமாங்க, மே அப்படின்னு ஒருத்தவங்க அவங்களோட பரபரப்பான சிட்டி லைஃப்ல பால்கனில நின்னு இயற்கையை வேடிக்கை பார்க்க இந்த 5 முதல் 10 நிமிஷத்தை ஒதுக்குனாங்க. அந்த வானம் நிறம் மாறுறது, காத்து அடிக்கிறது, இதையெல்லாம் கவனிக்கும்போது அது நம்மள அப்படியே பிரசன்ட் மொமெண்ட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்தும். இயற்கையோட இணையும் இந்த சின்ன பழக்கம் உங்களுக்கு அளப்பரிய அமைதியை கொடுக்கும். 5வது பகுதி ஊட்டமளித்தல். இது காலை உணவு சாப்பிடக்கூடிய நேரம், நம்ம ரொட்டீனோட ஒரு முக்கியமான கட்டம். 7வது பழக்கம் விழிப்புணர்வுடன் உண்ணுத. ஒரு முறை அவசர அவசரமா சாப்பிட்ட ஒரு இளம் துறவிய பார்த்து, நீ உணவை சாப்பிடுறியா இல்ல உன் எண்ணங்களை விழுங்குறியா அப்படின்னு புத்தர் கேட்டார். ஜோர்டன் ஒரு இளைஞரும் இப்படிதான் பதற்றமா சாப்பிட்டுட்டு ஓடுவார். ஆனா எப்போ அவர் தான் சாப்பிடுற உணவோட சுவை, அதோட அமைப்பு, அந்த உணவு எங்கிருந்து வந்துச்சு, அதை யார் விளைவிச்சாங்க அப்படின்னு கவனிச்சு சாப்பிட தொடங்கினாரோ, அப்போ அந்த சாதாரண உணவு நேரம் கூட ஒரு அற்புதமான விழிப்புணர்வு பயிற்சியா மாறிடுச்சு. நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த வாழ்க்கை வளைய உணர இது ரொம்பவே உதவும். இந்த 2000 வருஷ பழமையான ஆன்மீக பழக்கங்களை இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் அப்படியே சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்கு தெரியுமா? நீங்க ஒரு தெளிவான நோக்கத்தை செட் பண்ணும்போது உங்க மூளையில இருக்கிற ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் தூண்டப்படுது. அன்பான கருணையோடு இருக்கும்போது ஆக்சிடோசின் ஹார்மோன் சுரக்குது. அதே போல மூச்சை கவனிப்பதும் உடற்பயிற்சி செய்யறதும் உங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு மூளை ஆரோக்கியத்தை அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க. பழங்கால ஞானம் நவீன அறிவியலோடு எவ்வளோ சூப்பரா மேட்ச் ஆகுது பாத்தீங்களா? ஓகே, நாம இப்ப வரைக்கும் பார்த்த இந்த 7 விஷயங்களை ஒரு வாட்டி ரீகேப் பண்ணிடுவோம். விழிப்புணர்வுடன் கூடிய சுவாசம், நன்றி உணர்வு, விழிப்புணர்வுடன் கூடிய இயக்கம், தெளிவான நோக்கம், அன்பான கருணை, இயற்கையை கவனித்தல் மற்றும் விழிப்புணர்வுடன் உண்ணுதல். இந்த 7 பழக்கங்களையும் நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா அது உங்க வாழ்க்கையோட திசையையே கண்டிப்பா மாத்தி அமைக்கும். இதுல எந்த டவுட்டும் இல்ல. நாம இந்த தொகுப்போட முடிவுக்கு வந்துட்டோம். அந்த துறவியிடம் புத்தர் கேட்ட அதே ஆழமான கேள்வியோடவே நான் அதை முடிக்க விரும்புறேன். நாளைக்கு காலையில கண்ணை திறக்கும்போது உங்களோட கவலைகளையும் எண்ணங்களையும் அப்படியே அவசரமா விழுங்க போறீங்களா? இல்ல உங்க வாழ்க்கைய முழு விழிப்புணர்வோடு நிதானமா ரசிச்சு வாழ போறீங்களா? இந்த தொகுப்பு மூலமா உங்க அதிகாலை நேரத்தை ஒரு அழகான சரணாலயமா நீங்களே மாத்துவீங்கன்னு நான் ரொம்பவே நம்புறேன். கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க.